KPL Center நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த நன்னாளில் நம்ம வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டான அதை வந்து உலகின் 8வது அதிசயம் சொல்லுவாங்க. அதை பற்றின ஒரு ஃபார்முலா நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபார்முலா ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. நம்ம KPL மணி கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே, சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கும் இன்றைக்கி இந்த ஃபார்முலா வந்து நமக்கு சொல்லித்தர போகிறோம். ஸோ அது என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். அந்த ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம பார்க்க போகிற அல்டிமேட் விஷயம் என்னென்னா ஹவு டு மேக் 1 crore மணி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி என்னோட புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதை தவிர நம்மளுடைய சேனலை டெலகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ண KPLCenter டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மெயில் பண்ணணும்னா அதுக்கான மெயில் ஐடி KPLCenterGK@gmail.com. டெலகிராம் என்னை தொடர்பு கொள்ளலாம். KPLCenterGK அப்படிங்கிற ஐடிக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா. ஸோ அது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை பயன்படுத்தும் போது ஒரு மேஜிக்காகவும் தோணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15x15x15 சிப் ரூல் அப்படிங்கிறது. ஸோ அதாவது 15x15x15 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கான ஒரு ரூல். இந்த ரூலை பயன்படுத்தி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னா, உங்கள்கிட்ட நிறைய பேர் ஒரு விஷயத்தை கேட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, எப்படி சார் 1 கோடி ரூபா பணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க வந்துட்டு 1 கோடி ரூபான்னு சொன்னாங்கன்னா அந்த 1 கோடி ரூபா பேஸை வச்சுட்டு 2 கோடி ரூபா எப்படி பண்ணுறது, 3 கோடி ரூபா எப்படி பண்ணுறது, 10 கோடி ரூபா எப்படி பண்ணுறது, நீங்கள் ஒரு சிம்பிள் ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கிட்டா யாரு கேட்டாலும் அந்த பதில் சொல்லலாம். அது வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிள். நீங்களும் நீங்கள் வெல்விஷராக நடந்துக்கிற நிறைய பேருக்கு வந்துட்டு நீங்கள் ஒன்று சஜஸ்ட் பண்ணணும்னா இந்த ஃபார்முலா வந்து சஜஸ்ட் பண்ணிங்க. அவங்களுக்கு அது புரியும். இது வந்து நீங்கள் சொல்கிற விஷயம் உங்களுக்கு மேஜிக்காக தெரியும். ஆனால் இது மேஜிக் கிடையாது. இது வந்து ஒரு அரித்மெட்டிக் ஃபார்முலா. இது வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான ரியல் எக்ஸாம்லேயும் உங்களுக்கு காட்டப்படும். ஸோ அதுக்கு முன்னாடி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்கார் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஃபார்முலா வந்து அல்டிமேட்டாக ஒரு தெளிவுபடுத்துகிற விஷயம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் த 8th wonder ஆஃப் த வேர்ல்டு. உலகின் 8வது சேர்ந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஏன் அப்படின்னா அது நம்ப முடியாத மாதிரி இருக்கும். அதனுடைய அல்டிமேட் எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அது நம்பக்கூடியது அப்படிங்கிறது தான். ஹீ ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இட். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் புரிந்துக்கிட்டாங்க பணத்தை சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு வாரன் பஃபட், ஜுன்ஜுன்வாலா. அண்ட் ஹீ ஹூ டசன்ட் பேஸ் இட். அதை வந்து புரியாதவங்க பணத்தை வந்து கட்டுறாங்க. நம்ம வந்து நிறைய லோனை வாங்கிட்டு EMI மாதிரி கட்டுறோம் இல்லையா, இல்லை கிரெடிட் கார்டு பில் கட்டுறோம் இல்லையா, இதெல்லாம் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை புரியாதவங்க தான் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த விஷயத்தை கடைசியாக முடிக்கும் போது என்ன ஒரு அல்டிமேட் அண்டர்லைன் பாட்டம் லைன் தெரிய வரும்னா, இன்வெஸ்டிங் இயர்லி இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்டிங் வைஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்துட்டு எவ்வளோ புத்திசாலித்தனமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப இயர்லியாக ஆரம்பிக்கிறது மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நம்மளுடைய வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் மற்றும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய அசட் ப்ளஸ் KPL மணி லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை டவுன்லோட் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணால் கால்குலேட்டர் செக்ஷனுக்கு போங்க. இது ஏற்கனவே இந்த கால்குலேட்டர் பயன்படுத்தி நம்ம சில விஷயங்கள் பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்துட்டு இந்த ஃபார்முலா சம்மந்தப்பட்ட தகவல் உங்களுக்கு சொல்லித்தரணும் போனால் இந்த கால்குலேட்டர் பயன்படுத்த உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால தான் இந்த கால்குலேட்டர் பயன்படுத்த சொல்கிறேன். கால்குலேட்டர் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு இங்கே வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். சிப் கால்குலேட்டர் ஒன்று இருக்கும், லம்சம் கால்குலேட்டர் ஒன்று இருக்கும். சிப் கால்குலேட்டர் எடுத்துங்க. ஸோ நம்ம என்ன சொன்னோம் இந்த வீடியோனுடைய ஆரம்பத்தில் ஒரு ஃபார்முலா சொன்னால், அந்த ஃபார்முலா என்ன நம்பரை பயன்படுத்த சொன்னால் 15ங்கிற நம்பரை பயன்படுத்த சொன்னோம். 15x15x15 அப்படின்னு சொல்ல என்ன 315 அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 15 என்னன்னா ஒவ்வொரு மாதம் கட்ட வேண்டிய சிப்பினோட தொகை. ஃபஸ்ட்டு 15 அப்படின்னா 15,000 மாதாந்திரம் வந்து 15,000 வந்து நம்ம சிப்பு கட்டுறோம். ரெண்டாவது 15 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வருஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதான் ரெண்டாவது 15. மூணாவது 15 என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். CAGR அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னன்னா காம்பவுண்டர் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வருஷம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 20% இருக்கலாம், ஒரு வருஷம் 18% இருக்கலாம். பார்த்தீங்கன்னா US மார்க்கெட்டு போன வருஷம் பர்ஃபார்ம் பண்ணுது. அதாவது 2019 35% பர்ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா அது ஒரு வளர்ந்த நாடு. நம்ம வளர்ந்த நாடு, நம்ம நாடு வந்து வளரக்கூடிய நாடு. அப்படின்னா பார்த்துங்க, அந்த லெவலுக்கு நம்ம போகலாம். ஸோ இது எல்லாமே ஒரு வருஷம் -5% இருக்கலாம். இது எல்லாமே ஆவரேஜாக எடுக்கும்போது அந்த 15 வருஷத்தில் ஆவரேஜாக வந்து 15% எடுத்துக்கிறோம். இட் வில் கோ ஆக்சுவலி அப் டு 20% கூட போகிறது சான்ஸ் இருக்குது. சரி, நம்ம வந்து 12லேருந்து 20% எடுக்கும்போது லோயஸ்ட் ரேஞ்ச் 12, அப்பர் ரேஞ்ச் வந்து 20% அப்படி எடுத்துக்கிட்டா கூட, ஏன்னா பாஸ்ட்டில் அது நடந்திருக்கு, நம்ம ஆவரேஜாக 15% CAGR எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 3 15 சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து சிப்பு தொகை, ரெண்டாவது வந்து வருடம், மூணாவது வந்துட்டு CAGR. இப்போ என்ன ஃபார்முலானா, நம்ம இந்த 3 நம்பரையும்
கரெக்டாக பயன்படுத்தினா எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லியிருக்கோன்னா 1 கோடி ரூபா. இப்போ உங்களை யாராவது ஒருத்தன் கேள்வி கேட்டாங்கன்னா நான் 1 கோடி ரூபா எப்படி சம்பாதிக்குது அப்படின்னு கேட்டால் மியூச்சுவல் ஃபண்டை பயன்படுத்தி ஓகே, அதாவது வந்துட்டு மார்க்கெட்டில் ஈக்விட்டி லிங்க்டு ஸ்கீம், அதாவது மியூச்சுவல் ஃபண்டை பயன்படுத்தி 1 கோடி ரூபா ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஆனால் அதுக்கு தேவையான ஒரே விஷயம் என்னென்னா நம்ம கொடுக்க வேண்டிய டைம் வந்து 15 வருஷம். தட் இஸ் கால் அந்த 15 விஷயத்தில் நடக்க போகிற ஒரு 8வது அதிசயம் என்னென்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். ஓகே, அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து 15,000. ஓகே, 15,000 போட்டாச்சு. ரெண்டாவது என்ன சொன்னோம், நம்பர் ஆஃப் இயர்ஸு 15 இயர்ஸ். ஓகே, இங்கே வந்து 15 இயர்ஸ் நான் செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆப்பில் வந்து மொபைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா டயல் இருக்கும், டயலை நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். ஓகே, இப்போ எக்ஸ்பெக்டட் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. ஓகே, 15%. ஸோ 15. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தொகை 27 லட்சம், உங்களுக்கு வெல்த் கெயின் ஆனது வந்து 75 லட்சம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மடங்கு. ஓகே, இங்கே வந்து பாருங்கள் 1 crore. இப்போது சிம்பிள் ஃபார்முலா 15 × 15 × 15. ஓகே, இது 1 crore. இப்போ 2 கோடி ரூபா வேணும் அப்படின்னா வெரி சிம்பிள். ஓகே, அந்த 15,000 வந்து 30,000 வாக்க சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், ஒன்றுமே நான் பண்ணல, மற்ற எந்த டேட்டா நான் சேஞ்ச் பண்ணல. இங்கே வந்து 30,000 கிட்ட 2 கோடி ரூபா. ஓகே, இப்போ சில பேர் எனக்கு 3 கோடி ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து என்ன ஆகும், 45,000. ஓகே, இதாச்சு. சரி, இப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கோடி வேணுமோ அது பண்ணலாம். இது வந்து என்னது, நம்மளுடைய சிப்பு தொகையை மாற்றும் போது மற்ற இயரையும் காம்பனன்ட்ஸும் அப்படியே வச்சுக்கிட்டு. இன்னொரு விஷயம், இதே 15,000 என்னால் கட்ட முடியும், ஆனால் எனக்கு 10 கோடி வேணும் அப்படிங்கும்போது திருப்பி வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் போகிறோம். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்போ நடக்குது, இயர் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணும்போது பேஷன்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக நடக்குது. ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறோம், இந்த 15 வருஷத்தை அப்படியே டபுள் ஆக்குங்க, வேறு ஒன்றுமே கிடையாது, அப்படியே டபுள் ஆக்குங்க, 30 வருஷமாக்கு அப்படியே 10 கோடி. ஓகே, ஸோ என்ன இன்றைக்கி ஒரு ஃபார்மா நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 × 15 × 15 அப்படின்னா 1 கோடி ரூபா, 15 × 15 × 30 அப்படின்னா 10 கோடி ரூபா. ஓகே, ஸோ இந்த மாதிரி யார் உங்களை கேட்டாலும் அது ஒரு உங்களுக்கும் சரி, உங்களுடைய சார்ந்த உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சகோதரிகள், உங்களுடைய பிரதர்ஸ் யார் கேட்டாலும் நீ வந்து எனக்கு 1 கோடி ரூபா வேணும் என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னால் இதை பண்ணு, உனக்கு 1 கோடி ரூபா கிடைக்கும். இப்படிங்கிறது வந்து ஒரு மேஜிக்கல் ஃபார்முலா மாதிரி தெரியலாம், ஆனால் இது ஒரு அரித்மேட்டிக்கல் ஃபார்முலா. ஓகே, அந்த அரித்மேட்டிக்கல் ஃபார்முலாங்கிறது ப்ரூவ் பண்ணுறது தான் உங்களுக்கு இந்த கால்குலேட்டரை பயன்படுத்துங்க. நீங்கள் கூகுளில் போய் இன்டர்நெட்டில் போய்ட்டு சிப் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கால்குலேட்டர் நீங்கள் அப்ரோச் பண்ணி நீங்கள் பார்த்தாலும் இந்த தகவல் வரும். இது வந்து ஒரு யூனிவர்சல் ஆக்சுவலி ஃபார்முலா. நீங்கள் வந்து கூகுளில் போய் கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சரி, இதை வந்து யாரும் நடைமுறைப்படுத்திருக்கா அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் குருவான ஓகே வாரன் பஃபட் அவருடைய இதை வச்சு உங்களுக்கு ஒரு பிக்சர் வச்சு நான் காட்டுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்த் ஆஃப் வாரன் பஃபட். நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருப்பேன், அவர் தன்னுடைய எந்த வயசில் ஆரம்பித்தாரோ 14 வயசில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதா ஆரம்பித்தார். ஓகே, அப்பயே வந்து அவர் பல ஆக்சுவலி இன்டர்வியூவில் கேட்கும்போது அவர் பதில் சொன்னதுன்னா இதுவும் நான் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, எது வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு என்ன சொல்கிறது, நீங்கள் தவறு பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது நினைக்கிறீங்க, மிஸ்டேக்காக நினைக்கிறீங்க அப்படின்னா அவர் சொன்ன ஒரே பதில் என்ன, தன்னுடைய 14 வயதில் நான் வந்தேன்ல அதுதான் நான் ரொம்ப லேட்டாக வந்தது, அதுவே வந்து என்னுடைய பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய தவறு, இன்னும் முன்னாடியே வந்திருக்கணும், ஏன் அப்படின்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அதிகமாக நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பாருங்க, 14 வயசுல $5,000 இருந்திருக்கு. அப்படியே வந்து பார்த்தா இங்கே 15 வருஷம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 15 வயசுல $6,000, 10,000 19 வயசுல ஓகே, 30 வயசுல பார்த்தீங்கன்னா 1 மில்லியன். ஓகே, 1 மில்லியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lakhs அப்படிங்கிறது 1 மில்லியன், $10 lakhs. அப்படியே பாருங்க, தன்னுடைய 83வது வயசுல இங்கெல்லாம் மில்லியனில் பார்த்துட்டு இருக்கு, இது வரைக்கும் மில்லியனில் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்க 53வது வயசு வரைக்கும் 620 மில்லியன் பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா பில்லியன் ஆரம்பிச்சிச்சு, 1.4 பில்லியன். 83 ஏஜுக்கு வந்துட்டு 58.58. ஓகே, அது 83 ஏஜ். இன்னைக்கு வாரன் பஃபனுடைய ஏஜ் வந்து 89. ஓகே, இந்த 89 ஏஜில் அங்கே நம்ம பார்த்தது 83 வரைக்கும் 58 பார்த்தோம். இப்போ 89 வயசில் விட்டு எவ்வளோ இருக்குன்னா $87 பில்லியன் இருக்குது. ஓகே, $1 பில்லியன் அப்படிங்கிறது 100 crore அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து கன்வர்ஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா $1 இஸ் ஈக்குவல் டு 70 rupees அப்படின்னா 7,000 கோடி. ஓகே, அப்போ 87 × 7,000 அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க. ஓகே, அப்படின்னா 87 × $1 பில்லியன் 100 crore. அப்போ 87 பில்லியன் 8,700 கோடி. 8,700 × 70 எவ்வளோங்கிறது பார்த்துங்க. அப்போ வந்து உங்களால் எவ்வளோ தூரம் அது வந்து கொண்டு அந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ண முடியுது பாருங்கள், அந்த அளவுக்கு நடந்தது. ஸோ இதுக்கு இவர் பண்ண விஷயம் என்னென்னா, இவர் ஒன்றுமே பண்ணல. ஓகே, he was actually waiting for that much years. ஓகே, அதுதான் வந்து நான் சொல்கிற பேஷன்ஸை வெயிட் பண்ணியிருக்காரு. அதனால் நடந்த விஷயம்னா ரூபி ஆவரேஜ் ஆயிருக்கு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நடந்திருக்கு. ஓகே, இதனால தான் அவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு ஸ்டாக்கை நீங்கள் எப்போ விற்பீங்க அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபண்டமெண்டல் அடிப்படையான கம்பெனியோட ஃபண்டமெண்டல் மாறாத வரைக்கும் நான் விற்க மாட்டேன். ஓகே, அது மாறும்போது மட்டும் தான் அந்த டிசிஷன் எடுப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் எப்போ வரைக்கும் ஒரு ஸ்டாக்கை வச்சுக்கலாம், கடைசி வரைக்கும் வச்சுப்பேன், அந்த கம்பெனி ஃபண்டமெண்டல் மாறாத வரைக்கும் வச்சுப்பேன்னு சொல்லுவார். அப்படி வச்சிருந்தா அவரோட வெல்த் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஓவராலாக இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிறது ஒரு 8வது ஆக்சுவலி ஒரு அதிசயம். ஓகே, அதுக்கான ஃபார்முலா 15x15x15 அப்படின்னு பார்த்துருக்கோம். இதுக்கு வந்து 1 கோடி ரூபா. அதே வந்து 15 நம்பர் ஆஃப் இயர்ஸ் 13 பார்த்தா 10 கோடி. இல்லை நான் வந்துட்டு அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 15,000 வந்து 30,000 ஆகணும் 2 கோடி, 45,000 ஆகணும் 3 கோடி, 60,000 ஆகணும் 4 கோடி, இப்படியே வந்து 15 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டு நீங்கள் சோர்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துருக்கோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எப்பவும் போல பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நீண்டகால முதலீடான மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணா உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளான் மற்றும் சில்ட்ரன் எஜுகேஷன் நீங்கள் பிளான் பண்ண ஆசைப்படுறீங்க, அதுக்கு நிசம் சர்டிஃபைட் அட்வைஸரான என்னோட சேர்ந்து நீங்கள் பிளான் பண்ண ஆசைப்படுறீங்க, அதுக்கு நீங்கள் பண்ணோட விஷயம் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷன் நம்மளுடைய அசட் ப்ளஸ் கேபிஎல் மணி லிங்க் கொடுத்துருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணி அங்கேருந்து என்னைய லைவ் சாட் செக்ஷன் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லைவ் சாட் செக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாட் செக்ஷன் மூலமாக இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் என்னை இந்த சாட் செக்ஷன் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் பயணத்தை தொடங்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.